ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்த நடைமுறையில் டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான எச்சரிக்கை. இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்கும் எச்சரிக்கை அலாரங்கள் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்குக்கு புறப்படும் விமானங்களில் ஏற்பட்ட மாற்றம். போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்ட நெத்தன்யாகு. ஈரானில் திடீரென்று மாயமான 5 இராட்சச விமானங்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது நடைமுறையில் உள்ளது, தயவு செய்து அதை மீறாதீர்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவை முழுமையான மற்றும் மொத்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டன. இந்த போர் நிறுத்தம் 6 மணி நேரத்துக்குள் தொடங்கி 12 மணி நேரம் வரை நீடிக்கும். மேலும் ஈரான் முதலில் தனது போர் நிறுத்த நடவடிக்கையை தொடங்கி 12 மணி நேரத்துக்கு பின் இஸ்ரேல் போர் நிறுத்த இணக்கப்பாட்டுக்கு வருகை தந்தது. 24 மணி நேரத்தில் 12 நாட்கள் இடம்பெற்ற இந்த மோதல் முடிவுக்கு வரும் என பதிவிட்டிருந்தார். மேலும் ஈரானிய அரசு ஊடகங்கள் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தாலும் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமானியே இறுதி ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. அதில் 3 உயிரிழந்தனர். அத்துடன் ஈரானிலிருந்து பல மணி நேரம் ஏவுகணைகள் வீசப்பட்டதால் மூடப்பட்ட இஸ்ரேலின் வான்வழி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரானிலிருந்து பல மணி நேரமாக ஏவுகணைகள் வீசப்பட்டதால் மூடப்பட்ட இஸ்ரேலின் வான்வழி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் புதிதாக ஏவுகணைகள் வீசியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளது. இதனால் ஈரானிலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டால் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை அலாரங்கள் ஒலிக்கின்றன என இஸ்ரேல் பாதுகாப்பு படை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்குள் ஏவுகணைகள் ஏவப்பட்டதை அடுத்ததாக இஸ்ரேல் நாடு முழுவதும் எச்சரிக்கை அலாரம் ஒலிக்க தொடங்கியுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விமானப்படை தற்போது அவசர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை அகற்றுவதற்கான தடுப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எச்சரிக்கை அலாரம் ஒலிக்கும் போது மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றது. இந்த தாக்குதல் குறித்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜயத் அப்பாசி அரக்சி கூறுகையில், ஈரானின் இராணுவ நடவடிக்கைகள் தெஹ்ரான் நேரப்படி 4 மணி நேரம் வரை தொடர்ந்தது என தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கில் உள்ள விமான நிலையங்களுக்கு புறப்பட வேண்டிய பல விமானங்கள் தாமதமாகியுள்ளன. விமான நிலைய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன. முன்னதாக கட்டாரில் உள்ள ஒரு அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகள் தங்கள் வான்வழியை மூட முடிவு செய்துள்ளது. எனினும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் எந்த விமானங்களும் ரத்து செய்யப்படவில்லை என்றும் விமான நிலைய தரப்புகள் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களை தெஹ்ரான் நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு முன்பு முடித்து கொண்டால் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு உடன்படும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாசி அராக்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்குமா என்ற சந்தேகம் பலரின் மத்தியில் எழுந்துள்ளன. மேலும் போர் நிறுத்தம் என கூறிவிட்டு 2 நாடுகளும் எந்நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்த முன்மொழிவுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை அவர் விரைவில் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையின் அனைத்து நோக்கங்களையும் இஸ்ரேல் அடைந்துவிட்டதாக நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அதாவது தெஹ்ரானில் வான்வெளியில் முழுமையான வான் கட்டுப்பாட்டை இஸ்ரேலிய இராணுவம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஈரானின் இராணுவ தலைமைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஈரான் இஸ்ரேலை நோக்கி கடைசி சுற்று ஏவுகணைகளை வீசியதாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரான் நேற்றைய தினம் அதிரடியாக கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்கியதுக்கு அடையாள பதில் நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை முன்பே அறிவித்ததற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவை ஈரானுடனான நீண்டகால யுத்தத்துக்கு இழுத்துவிடும் ஒரு சதியும் நடைபெற்று வருகின்றது. அதற்கு ஆதாரமாக ஈரான் மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆரம்பமானதை தொடர்ந்து
இந்த மாதம் 15, 16, 17ஆம் திகதிகளில் வடசீனாவிலிருந்து புறப்பட்ட 5 சரக்கு விமானங்கள் ஈரானின் வான்பரப்புக்கு நுழைந்ததும் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகின்ற தகவலை முன்வைக்கின்றனர். தென்னிஸ்ரேலில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தில் ஏவுகணை வீழ்ந்ததால் 3 பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று அதிகாலை இஸ்ரேலை நோக்கிய ஈரான் வீசிய ஏவுகணை தாக்குதலிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தென்னிஸ்ரேலில் பியர் ஜேவா நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் ஏவுகணை தாக்கியுள்ளதாக இஸ்ரேலின் அவசர சேவைகள் பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. மேகன் டேவிட் அடம் என்ற அவசர சேவை அமைப்பு கூறுகையில் 40 மற்றும் 20 வகையான ஆண்கள் இருவரும் 30 வயதான பெண் ஒருவருமே பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் இன்னும் 6 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெறுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அது தொடர்பில் தெரிவிக்கையில், ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் பாய்ச்சப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம்.